இங்கே யாரோ தெரியற மாதிரி இருக்கு. உங்க கூட வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். எங்கேயும் போயிட்டாடி மயிலா லூசுக்குங்களா? வாசு வாசு அவர் போயிட்டாரா? எங்க போயிட்டாரா? உள்ள போயிட்டாரா? என்னடா சொல்ற? பேர் என்ன? தீனா அவர் பேர் என்ன? சரவணன் எங்க இருக்கீங்க? சரவணன் பயமா இருக்குடா. பாம்பு கிம்பு எதுவும் இருக்க போதுடா. பார்த்தா அன்னைக்கு தூரம் வரைக்கும் காணும்ண்ணா. யாரும் அசையாதீங்க. வேற ஏதாவது செடி அசைதான்னு பார்ப்போம். நீங்கள் யாரும் செடி அசைக்காதீங்க. அப்போ தான் அவர் மூவ் ஆனார்னா நமக்கு தெரியும். இப்படி தேடினா கிடைக்க மாட்டார். எல்லாரும் தனித்தனியாக போகலாம். ஆளுக்கு ஒரு திசையில் போங்க. சரவணன் ரொம்ப பயந்து கொடுத்துருங்க. நாங்கள் கிளம்பி 2 நிமிடம் இந்த சைடே வர மாட்டோம். இருக்காரா? இருக்காராடா? இருக்காரா? இது வந்துடா டேய். ராதமா சீக்கிரம் வாங்க வாமா. வந்துடா. பாத்து கேக்குது. இதுக்கப்புறம் ஊரே கிடையாது. ஃபுல்லாக காடு தான். போன தடவை வரப்போ இந்த சைடு காரில் வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு போன வாட்டி வந்தனால. கொஞ்சம் இப்படி கீழே பின்னாடி சாய்க்கணும். ஓகே. கருப்பா அதுக்கு பின்னாடி ஒரு உருவம் போச்சு பாரு. அந்த சைடு இறங்கி பாரு. கேமரா செட் பண்ணிட்டு இருக்கிறது என்னடா? இப்போ எதுவும் தெரில. அந்த பாதிக்கு நேராக போச்சுடாப்ப. இப்போ ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி அங்கிட்டு போச்சு. கிராஸ் ஆகி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். உங்ககிட்ட எங்கே போகிறோன்னு சொல்லலான்ட்டு திடீர்னு கத்திட்டு அந்த நெருப்புக்கு பின்னாடி ஏதோ கருப்பு உருவம் போகுதுன்னு சொல்கிறான். கன்ஃபார்ம் பார்த்தேன். ரோட்டில் கிராஸ் ஆகிற மாதிரிலாம் இல்லை. அந்த அப்படியே ஷேடோ மாதிரி அப்படியே கருப்பு அப்படி போச்சு. நீ அதுக்கப்புறம் தான் சொல்கிற நெருப்பு மாதிரி போச்சுன்ற. நல்ல ஒரு லைட் அடிச்சு பாரு. பிரைட்னஸ் ஏற்றி புரியல. நல்ல ஒரு லைட் அடிச்சு பாரு. அந்த இடத்துல போச்சு. வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கார் பாதியில இப்பெல்லாம் நிப்பாட்டி கத்தாதரா. திடீர்னு பார்க்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கைஸ், நாங்கள் இப்போ வந்து ஒரு பேய் தோப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து வெங்கடேஷும் அல்ல மீனும் வந்திருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்தது. அன்னைக்கு அவங்களால ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த ரீச் பண்றோம். நிறைய குட்டி குட்டி கிராமங்களை தாண்டி அந்த இடத்துக்கு போறோம். போற வழியும் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. கிளம்பிடலாம்டா. உயிர் குத்துறாதுல நான் இங்க. ஐயோ அது பொறுமைப்பட பண்றா. நான் ரொம்ப இதாக தான் இருந்தேன். அந்த அண்ணன் சொன்னது எனக்கு நான் வந்துருச்சு. அந்த மரத்து கீழே அந்த உருவத்தை பார்த்தோன்னா 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது அப்படியே எனக்கு உடனே ரீகால் ஆயிடுச்சு. அவர் எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனால் எதுவும் பண்ணிடுவாரன்ற ஒரு பயம் யாராக இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக சத்தியமாக வரும். அந்த பயம் ஒரு செகண்டில் வரவும் தான் நாங்கள் ஓடி வந்துட்டோம். திரும்ப போகிறதுக்கும் தைரியம் இல்லை. கைஸ், இதுக்குள்ளே போனால் கார் ஃபுல்லாக கீரல் ஆயிரும். ஆக்சுவலாக எப்படி போகிறதுன்னு தெரில. இன்னும் இடத்துல வந்தால் செம்ம கீரல் இல்லை. அங்கே பாரு, 2 வீலர் கூட இதில் போக முடியாதா? சின்னதாக இருக்குது. எல்லா பக்கமும் முள்ளாக இருக்குது. காரை ஃபுல்லாக கீறுது. மனசு வலிக்குது. என்ன வரணும்டா? இதுவாது இல்லை இல்லை, அந்த இருக்கு பாரு சின்னது.
ஆமாண்டா இதுதான்டா அது அண்ணா சொன்ன தென்னை மரம் இதுதான். ஏய் அங்கே ஒரு தென்னை மரம் சின்னது இருக்குடா. சவுண்டு எடுத்தா மரத்து மேலே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கடா. மரத்து மேலே கூட வாய்ப்பு இருக்கு. இந்த குட்டி சாத்தனெல்லாம் மரத்து மேலே தானே இருக்கும். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ இங்கேயே காரை நிறுத்திட்டு போகிறோம். இதுக்கு மேலே வந்து கார் போகிறதுக்கு வழி கிடையாது. இங்கே யாரோ விறகுலாம் வெட்டி பாதி எரிச்சிருக்காங்க. என்னத்தை எரிச்சிருக்காங்கன்னு சுத்தமாக தெரியல. வேட்டையாட வருவாங்க வேண்டா. முயல் வேட்டை ஆடி இங்கேயே சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. போன வாட்டி அந்த இதெல்லாம் பார்த்தோம். முயல் குத்துற கம்பு அதெல்லாம் இருந்துச்சு உள்ள. பாரு ஷார்ப்பாக இருக்கு பாரு, தெரியுதா? வேட்டையாடுறதுக்காண்டி இல்லையா? அதான் இருக்கிற சைலண்ட்டை மட்டும் நம்பாத. ரொம்ப அமானுஷமானது. நான் எழுதி தரேன், இன்னைக்கு கன்ஃபார்ம் எதாவது நடக்கும். போன தடவை நாங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே இல்லை. அவர் கூட வந்தவர் எங்களை ரொம்ப பயமுறுத்தவும் நாங்கள் அந்த பயத்தோடய உள்ளே வந்தோமா, பார்த்த உடனே நாங்கள் ஒன்றுமே எங்களால் முடியல, உடனே ஓடி வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீப்பான வயல்லாம் வருது, காஞ்சு போய் இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இவனுக்கு லொக்கேஷன் தெரியும்னு நினச்சேன். ஏன்னா போன டைம் வந்தான், மறந்துட்டான். நாங்கள் எங்கெங்கேயோ சுற்றி வேறு கிராமத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு இப்போ தான் இந்த இடத்த ரீச் பண்ணுறோம். அதுவும் இவங்களை நான் கூப்பிட வேணாம்னு நினச்சேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். இவங்க தான் நமக்கு லொக்கேஷன் சொன்னது. தீனை நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, தீனோட ஃப்ரெண்டு. ஸோ லொக்கேஷன் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கனால தூங்கிட்டு இருந்த மனுஷனை வேற எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஃபோன் பண்ணிட்டாங்க பசங்க. நான் என்ன மாதிரி தானே எழுந்திருக்கிறேன், பார்த்தா இங்கே வந்துட்டாங்க. லொக்கேஷன் தெரிலங்க. நீ பண்ணுற வேலை அவர் தூக்கத்தை எடுத்து விட்டு. இல்லை நான் வழி தெரியும் தான் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க மறந்துருச்சு எனக்கு. வழி தெரிஞ்சுதான்டா இருந்தான். நல்லா ஸ்டார்ட் அப்ல உருவம் போகிற மாதிரி இதானுச்சுல, அங்கே வழி மாறிட்டான். பரவாயில்ல, நீ வந்துட்டீங்க. இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, நான் முன்னாடியே வந்திருப்பேன். இவனுக்கு தெரியுன்றனால தான் நாங்கள் அப்படி வந்தோம். நாங்கள் வர பாதி வழியிலே பயங்கரமாக ஒரு மாதிரி உருவம். அதான் நான் சொன்னல, இவங்க போனோட ரொம்ப நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே. சரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால நான் கூப்பிட வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். வழி தெரியல, வேறு வழி இல்லைன்றனால கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவர் நம்பர் வேறு தெரில, அதனால தீனுக்கு கால் பண்ணி அவன் தூக்கத்தையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தென்னமரத்தை மட்டும் இந்த காட்டிட்டு போயிருங்க. போனோட நான் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இதுக்குங்கிட்ட எனக்கு ரூட்டு தெரியல ஒழுங்கா, எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து பயமாக இருக்குன்னு தான் வரல. உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. இல்லை நீங்கள் தூரத்துலேருந்து எனக்கு காட்டிட்டு அந்த தென்னை மரம் தான் மட்டும் காட்டிட்டுங்கன்னா நீங்கள் கிளம்பிடுங்க, நாங்கள் அப்படி கண்டினியூ பண்ணிக்கிறோம். சுவிட்ச் ஆஃப் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் சார்ஜ் வேறு இல்லை. தூரத்தில் காட்டிட்டு நீங்கள் வந்துருங்க, வண்டி கிட்டே வந்துருங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு கூட போயிருங்க. இப்போ நான் போகிறப்ப ரூட் எனக்கு தெரியும். எப்படிப்பா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள்? எனக்கு பழக்கலப்பா. பழக்கம் இல்லை. இதுதான் லோக்கல் கைன்றது. கரெக்டாக வந்துட்டார் பற்றியா போர்வையோட. அவ்வளோ பூச்சி இருக்குது காய்ஸ் இந்த இடத்துல. பாருங்க, மனுஷனுக்கு தெரிஞ்சனால அதுக்கு தயாராக வந்துட்டார். இங்கே இருக்கார்ல, இதே ஒரு நாள் அவருக்கு பெருசாக தெரிஞ்சுல. சரி ப்ரோ, உங்களுக்கு இங்கே நடந்த விஷயம் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இப்படி எடுக்கிறீங்களா? ஒரு அம்மா நம்ம பார்க்க போகிறோம். அந்த தென்னை மரம் சொன்னல, ஆனால் தான் ஒரு வேப்ப மரம் இருக்குது, தூக்கு மாட்டிக்கிட்டாங்க ஒரு அம்மா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சண்டைனால அங்கே வந்து தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஃபேமிலியெல்லாம் நல்ல ஃபேமிலி தான். அக்காவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவங்க அப்படியே குடும்பத்தில் சண்டை நடந்துச்சு. அவங்க என்ன ஏதுன்னு கவனிக்காமல் விட்டாங்க. அவங்க வேணுங்கிறது துமுறுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு புருஷன் குழந்தைங்கள அடிச்சுட்டு. குழந்தைங்களே அடிச்சாங்களா? அவங்க பெற்ற பிள்ளைங்களே? ஆமாம், அதான் பேய் பிடிச்சிருச்சுல. பேய் பிடிச்சதுனால அதனால் அடிச்சுட்டாங்க. அது தெரியல அவங்களுக்கு. வீட்டில் இங்கே கிராமத்துலலாம் பூசாரி கூப்பிட்டு வச்சு பேய் விரட்டுவாங்க. கீழே பார்த்து நைட்டில் கூப்பிட்டு வச்சு பேயெல்லாம் விரட்டுவாங்க இங்கே. ஓகே, பேய் என்னென்னா கேட்குறது வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த பேய் ஓட்டும் போது அந்த லேடி உடம்புல பூந்த பேய் யாருன்னு கேட்டிருப்பாங்கல்ல. தென்னமரத்தில் எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இளநீ தலையில் விழுந்துருச்சு. ஓகே, தலையில் விழுந்ததில் அவர் இறந்துட்டாரு. அவர் தான் பேயை பிடிச்சிக்கிட்டாரு. அதை உங்கள் வீட்டில் யாரும் சரியாக கவனிக்காமல் விட்டாங்க. அவர்னால தான் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க பேய் பிடிச்சனால. என்ன கேட்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் அங்கே வரைக்கும் வண்டிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. எதனாச்சும் ஒன்றா சவுண்ட் விடுங்க ஊரில் இருந்து, இல்லாட்டி ஆளுங்களை யாரும் கூட்டிகிட்டு. மரத்தை மட்டும் காமிச்சிட்டு போயிருங்க. இப்போ உங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருந்தேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ல. வரத்துக்கு எனக்கு பயமாக இருக்கா இல்லையா? அதை கொஞ்சம் தூரத்துல இருந்து காட்டிருங்க அந்த மரத்தை. எனக்கே பயமாக இருக்கு அங்கே போகிறதுக்கு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ப்ரோ? ஆயிடுச்சு. குழந்தை இன்னும் இல்லை. ஓகே ஓகே. அங்கே ஏதோ கோயில் மாதிரி இருக்கு, என்னது? இல்லை கோயில் இல்லை. தெரிதாடா, ஒரு மாதிரி இதாக இருக்கிறா. அது என்ன ப்ரோ? அது இறந்தவங்க சாமி இறந்தவங்க. ஆமாம் பார்த்துருவோம். செருப்பு இருடா, செருப்புனா போட்டு போகலாமா கேட்டுக்கிறா. ஏய் நீங்கள் இருங்கடா. சவுண்டு கேட்குதுடா. நம்ம போகணும், அங்கேயே நிற்போம். இருங்க, என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். சமாதியா கோவிலானே தெரியலையே. அதை கத்துறாங்கடா. தோப்புக்குள்ள தான்டா.
அன்னைக்கு இதே தாண்டா கேட்டுச்சு. இந்த கோயிலே சமாதியாடா? இந்த இடங்காரங்களை அப்படியே புதைச்சி வைப்பாங்க. அவங்க ஆத்மா இங்கேயே இருக்கணுன்றதுக்காக இங்கேயே புதைச்சி வைப்பாங்க. ஏன்னா கோயில்னா இப்படி யாராவது இருப்பாங்களாடா? சமாதிடா அது. ஏன்டா? எனக்கு இப்போ தாண்டா கல்யாணம் இருக்குது. அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நான் சொல்கிறத கேளு. மரத்தை மட்டும் பார்த்துட்டு காட்டிட்டு போட்டுண்டா. பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் நம்ம மேலே எதாவது ஆச்சுன்னா அப்புறம் கஷ்டம்டா. பார்த்துக்கலாம். நம்பி தான் வந்திருக்காரு பார்ப்போம். அதான் நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல. போகாதீங்க. அங்கே இறந்தவங்களை எடுத்து சாமி வச்சு கும்பிட்டு இருக்காங்கல்ல, போகாதீங்க. நல்ல உங்கள்கிட்ட கோயில் மாதிரி இருக்கு ப்ரோ. இறந்தவங்களும் அங்கே புதைச்சிருக்காங்க. ஆமாம், அதான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நான். கோயில்னு சொல்லி போவேன்னு சொல்கிறாருப்பா. இது கிராமத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், கிராமத்துலலாம் இறந்தவங்க இல்லை, எனக்கு கொஞ்சம் தெரியும். போகாதீங்க. இறந்தவங்கலாம் அங்கெல்லாம் பார்த்து ரொம்ப தெய்வீகமான இடம்ன்றாரு. நம்ம போனோன்னா ஏதாச்சும் தப்பாக நடந்துச்சு. கரெக்டாக போகிறப்ப சவுண்டு கேட்டுச்சுல, அது கேட்டியா? அந்த இடத்துக்கிட்ட போகிறப்ப அந்த தோப்புக்குள்ள அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இங்கே சொன்னேன்ல நான், நீங்கள் கேட்கலையா? எங்கிட்டு போகணும்? சரி நீ அடங்க, பயப்படாமல் அடங்க, பார்த்துக்குவேன். நான் முன்னாடி போகிறேன், இருங்க. நாங்கள் தெரியுங்களா தென்னை மரம்? அதாண்ணா இந்த தென்னை மரம் தானா கைஸ்? அந்த தென்னை மரத்துக்கிட்டக்க நாங்கள் வந்துட்டோம். ஒத்தேடி பாதை மட்டும்தான் இந்த இடத்துக்கு இருக்குது வர்றதுக்கு. இந்த மாதிரி தென்னை மரங்கள் நிறையா இருக்கிற இடத்துக்குலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பாருங்கள், ஒரு உயிரே போயிடுச்சு. அவருக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருந்ததான். அந்த குழந்தை அப்பா இல்லாமல் வளரப்போகுது லைஃப் லாங். அந்த புதுசாக கல்யாணம் ஆன அந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் போயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணுற தப்பு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப பாதிக்கும். ஆக்சுவலாக கரெக்டாக நான் போன வாட்டி அங்கே தாண்டா கேப்சர் பண்ணேன் வாசு. அங்கேருந்து இந்த அந்த மரத்துக்கிட்ட குட்டி தென்னை மரம் இருக்கு பாரு, அங்கே தான் செம்ம கேப்சரு. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே நான் கிளம்புறேன் ப்ரோ, பார்த்துருவாங்க. எனக்கு கூப்பிடுங்க. எதனாச்சும் கொஞ்சம் இருங்க, தனியாக எப்படி போவீங்க கூட. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்காம வரீங்க. அது நேரத்துக்கு வந்ததே நீங்கள். அங்கே போகாதீங்கண்ணே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே வர நீங்கள் போயிட்டீங்க. ரொம்ப பயப்படுறாரு. என்னடா ஏதோ கழுத்தில் விழுந்துச்சுடா. என்னடா சொல்கிறேன் ப்ரோ? இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இருங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம இங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடலாம். இல்லை, நீங்கள் எப்படி தனியாக போவீங்க? நான் இங்கே இருக்கிறதுக்கு அங்கே தனியாக போகிறது பெட்டர் எனக்கு. இருங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி நடந்துட்டே போறாரா, பேசிக்கிட்டு இருக்கும் போது நடந்து போறாரு. அனுப்பிடலாம், அனுப்புறது நல்லது. தனியாக எப்படி அனுப்புவேன்? அவர் அவ்வளோ தூரம் வரலன்னு சொல்லி நம்ம கேட்டோன்றக்காக வந்து காட்டிட்டாரு. போதும், இதுக்கு மேலே ரிஸ்க்கு. நானே சொல்கிறேன், அன்றைக்கி அவ்வளோ மோசமாக இருந்துச்சுடா. கிட்ட மட்டும் போய் பார்த்துட்டு போயிடலாம். வாங்க ப்ரோ, வாங்க சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துட்டு வர. தனியாக எப்படா போவார்? போகிற வரல எதாவது ஆயிடுச்சுன்னா போ நட. வீணு கூட அனுப்பிச்சி விட்றா. ஒன்றும் இல்லை, எல்லாம் இத்தனை பேர் இருக்கோம், நீங்கள் பயப்படலாமா? கொஞ்ச நேரம் இருங்க, கிளம்பிடலாம். எனக்கே ஒரு மாதிரியாக தான்டா இருக்குது. நானும் பேசாமல் அங்கிட்டு போயிடுறேன்டா. நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல பஸ். என்ன பின்னாடி வருது? கன்ஃபார்ம் வருது. அதான் ஒன்றும் இல்லைடா, சும்மாறா. எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்காது அவனை. சத்தியமாக சொல்கிறேன், அப்புறம் பின்னாடி வருத்தப்படாத. நான் சொல்கிறத கேளு. அடுத்து சொல்கிறேன், வந்துருங்க. எல்லாம் ஒன்றா இருங்க. அவரை பிடிச்சிக்கடா, கையை பிடிச்சிக்கடா, அவர் கையை பிடிச்சிக்க. ஒரு ஆண் குரல் தான்டா கேட்டுச்சு. இங்கே பாருப்பா, ஆளு ஒரு மாதிரி ஆகிட்டாருப்பா. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ, பக்கத்தில் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன். உண்மையிலே வந்து ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு, அப்புறம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. சத்தம் பயங்கரமாக போயிடுச்சுடா. இதெல்லாம் சிமிக்கடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எப்பயுமே சாமி சரி விட்டுருங்க, போய் இவரை விட்டுருங்க, வீட்டில் போய் விட்டுருங்க. சரி, யார் வெங்கடேஷ் நீ போய் விட்டுட்டு தெரியா? வரும்போது கூட இவரை வண்டி எடுத்துட்டு கிளம்ப சொல்லிட்டு கூட தீனும் நீயும் கூட ரிட்டர்ன் வந்துடுங்க. சொல்கிறே கேளு. என்னங்கம்மா அந்த சுச்சுவேஷனில் கொண்டு போய் அவர் பாரு ஒரு மாதிரி. அதான் அவன் விட சொல்லிட்டேன், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. தேவலாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு எதனா ஆயிரப்பதி இருக்குது. பேசவே பண்ணுறாரு ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்களேன், தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு? உண்மையிலே எதுவும் ஆயிடுச்சா? இங்கே பாரு, அவர் மூஞ்ச மாதிரி இந்த இடத்துல இன்னும் கருப்பு கலரில் பேசுங்க ப்ரோ. சரி கிளம்புங்க, கூட்டிகிட்டு போய். ஆத்மா இன்னொருத்தவங்க மேலே தாவர இருக்கிறா, ரொம்ப வீக்காக இருக்குது. போன வாட்டி ஆமாண்டா, அவர் ஆல்ரெடி பயந்துட்டு இருக்கிறார். அவர் மேலே ஏதாச்சும் ஏர் தொலைச்சிச்சுன்னா ஊரில் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்டா. நீ பாட்டு கத்துடா, நீ சொண்டு போ. ரொம்ப மாறி ஆகிட்டு இருக்காரா. கூட்டிகிட்டு போடா, கூட்டிகிட்டு போ. வெங்கடேஷ் கூட்டிகிட்டு கிளம்பு. லூஸ் மாதிரி பேசுகிற போல நடக்குது. இங்கிட்ட எப்போ கூட்டு போகிறது? இப்போ
நான் கொஞ்சம் தூரம் வந்து விட்டுட்டு வரட்டா? ஃபுல்லாகவே நீயே போய் விட்டுறா. அழுகிற சவுண்டு கேட்குது. இடி வேற இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அழுகிற சவுண்டு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுதுரா பாடி. பொசஸ்ட்டு தான் ஆயிட போகிறாரா? தயவு செஞ்சு கூட்டி கிளம்புங்க வெங்கடேஷ். யாராவது இருந்தால் எங்ககிட்ட வந்து பேசலாம். நீங்கள் எதுக்காக அழுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, நீங்கள் எதுக்காக அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்ககிட்ட வரட்டா? கிட்ட போய் பார்க்குறேன். நான் கிட்ட போய் பார்க்குறேன். உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். எங்கேயோ போயிட்டாடி மயிலா யோசிக்கிறீங்களா? வாசு வாசு அவர் போயிட்டாரா? எங்க போயிட்டாரா? என்னடா சொல்ற? அவர் பேர் என்ன? தீன, அவர் பேர் என்ன? சரவணன். சரவணன் எங்க இருக்கீங்க? சரவணன், பயமா இருக்குடா. பாம்பு கிம்பு எதுவும் இருக்க போதுடா. பாத்துறா ப்ரோ. சரவணன் அன்னைக்கு தூரம் வரைக்கும் காணும்ண்ணா. யாரும் அசையாதீங்க. வேற ஏதாவது செடி அசைதான்னு பார்ப்போம். நீங்கள் யாரும் செடி அசைக்காதீங்க. அப்போ தான் அவர் மூவ் ஆனார்னா நமக்கு தெரியும். சரவணன், சரவணன் எங்கிட்டா ஒன்னாரு? கரெக்டா பாத்தியா? சத்தியமா இப்படி உள்ள இந்த செடிக்குள்ள பூந்தது வரைக்கும் நான் தெரிஞ்சு இது நைட்டா இருக்குடா. உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். எங்கேயோ போயிட்டாடி மயிலா யோசிக்கிறீங்களா? வாசு வாசு அவர் போயிட்டாரா? எங்க போயிட்டாரா? என்னடா சொல்ற? சரவணன், அந்த கேமரா குறா. பாம்பு சொல்றா. பாம்புலாம் இல்லை. சரவணன், ஐயோ, ஏய், எத்தனை ஏக்கர் கடை இது போட்டிருக்காங்க? தெரியலடா, 2-3 ஏக்கர் இருக்கும்டா. இதுக்குள்ள எப்படா கண்டுபிடிக்கிறது? தெரியல. ஃபர்ஸ்ட் நீ இங்கிட்டு வா, நம்ம பிளான் பண்ணுவோம். டார்ச் எங்கடா? எப்படிண்ணே? ஏய், பாம்பு சவுண்டு. அதை தானே நான் சொல்லிடுறேன். வெளியில போங்க, வெளியில போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க. தின்னு வெளியே போ. வந்துரு. ஏய், வா, வெளியே வா, வெளியே வா. சரவணன், இரு அவர் கண்டுபிடிச்சிடலாம்டா. தின்னு பயப்படாத நீ ஒன்றும். இப்போ வெளியே போ. ஏய், பார்த்து வரா. வாசல் வந்துடுறா. வாசு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இதே இருக்கே. இதுக்குள்ள போய் எங்கடா தேடுறது? எனக்கு தெரிஞ்சு ஒரு மயக்கம் போட்டாருன்னு நினைக்கிறேன்டா. மயக்கனா போட்டால் ரொம்ப அவரு பார்த்துட்டாரா? அதை பார்த்தோன்னு தாண்டா ஓடினாரு. அவர் அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார் போகலாம். நான் என்ன கேட்கறேன்னா, ஏய், நல்லா தெரியுமா இந்த இலைக்குள்ளதான் ஓடி வந்தாரா? சத்தியமாடா இதுல தாண்டா உள்ள போனாரு. செடி எதுவுமே அசையிலையடா. அவர் ஓடுறதுக்கான அறிகுறி கூட இல்லையே. இங்கே பாரு, அவர் மயங்கியும் விழுந்தாருன்னா ரொம்ப ரிஸ்க்குடா. ஏன்னா வச்சுக்க, பாம்பு இருக்கும் கீழே, எல்லாமே இதாகிட்டு இருக்கும். பாம்பு சவுண்டு கேக்குதுப்பா. வெளியில போங்க. இதுக்குள்ள நிக்க நீ வேண்டாம். வாடா. நீ வந்துடுறா. அவருக்கு ஏதாவது ஒன்று வச்சுனா என்னடா பண்ணுறது? நான் இப்படி சுத்தி வரேன், நீங்க வாங்க. சரவணன், சரவணா, சரவணன், சரவணா. ஃபுல் ஷாண்டு நனையுது. அவ்வளோ ஈரம். சத்தியமா இதுக்குள்ள எங்க மயங்கி கிடந்தா கூட நமக்கு தெரியாது. வாசு, இதுக்குள்ள மயங்கி கிடந்தா கூட தெரியாதுடா. ட்ரோன் எடுத்து வந்து பறக்க விட்டு பாப்பமா. ஓடுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நான் எங்கடா வேடிக்கை பார்த்தேன்? நீங்க தான் கூப்பிட நீங்க கண்ணுக்காம பேய் சைடு போயிட்டீங்கடா. நீங்க நீ பேய் பார்த்தியா இல்லையா? நான் பேய் பார்க்கவே இல்லை. நான் கையில தான் பிடிச்சிட்டு இருந்த. அவங்க வீட்டில் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நீ கையில தான்டா பிடிச்சிட்டு இருந்த. நான் பேயை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
என்னடா அவரை பிடிச்சி இது பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்டா, வச்சு கண்டுபிடிச்சிடலாம்டா. இது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குடா, எவ்வளோ தூரம் தெரியலடா. நான் என்ன சொல்கிறேன், பதற வேணாம். எல்லாருமே ரொம்ப இதாகிட்டோம். பதற வேணாம். கொஞ்சம் ட்ரோன் எடுத்து வந்து விட்டு பார்த்தா தெரியுமா இருக்கு. எப்போ நைட்டில் எப்போ தெரியும் இருக்கும்? ஏதாவது யோசிச்சு பேசுகிறா. ஈரமாக வேற இருக்குடா, மழை பெஞ்சு. சரவணன் நான் வந்துடுறேன். மயக்கம் போட்டு ஓடுனா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா மயக்கம் போட்டவங்கள கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தண்ணி தெளித்து எழுப்பிடணும். இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறது? பயமாக இருக்குடா எனக்கு. இதை வந்து அதை காட்டிலும் இது ரொம்ப ரிஸ்க். இது அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சேஃப் பண்ணுறது தான் நல்லது. வேறு மாதிரி முடிஞ்சுன்னா அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் ஒரே இடத்துல தேட முடியாது. ஃபஸ்ட்டு நீ யோசிச்சு பார்த்து க்ளீனாக பதில் சொல்லு. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அந்த சந்துக்குள்ளே தானே போனார் அவர். அந்த சந்துனா இங்கிட்டு இருந்து போனால் அங்கிட்டு தோப்பு பக்கம் போயிருண்டா. அங்கிட்டு பாரு, தூரம் இல்லை. அங்கே பாரு, கேமரா கீழே இருக்கு. லைட்டை கொடு, இங்கே டார்ச்சை. இங்கே பாரு, நல்லா சொல்லு. இங்கே பின்னாடி வா, நல்லா கேட்டுக்க. அங்கே நின்றுட்டு இருந்தீங்க. ஆமாம். அங்கேருந்து இப்படி ஓடுனாரா இல்லை அப்படி ஓடுனாரா? தென்னை மரத்துக்கு சைடுறா, அந்த சந்துக்கு அப்படி அந்த சைடா. அந்த சைடு ஓடுனா இங்கே ஓடுன உடனே அந்த தென்னை மரத்துக்கு போயிடுவாங்கடா. அங்கிட்டு பாரு தோப்பு, அங்கிட்ட வந்து இந்த மாதிரி காடு கிடையாது. இதுதான் ஏக்கர் கணக்கில் இருக்குது, புரியுதா? அது இல்லாமல் அவர் தென்னை மரத்து சைடு போக மாட்டார். எனக்கெல்லாம் தெரியும். அவர் ஆல்ரெடி பயந்துட்டு இருந்தார். நல்லா இருக்குது. ஏதாச்சும் சொல்கிற? நடந்த மாதிரி சவுண்டு கிடச்சிடா எனக்கு. சீரியஸா? ஆமாம், அது சவுண்டாக பாம்பாக இருக்க போயிடான். பாத்திரா பார்த்து. இல்லைடா, இது ஏக்கர் கணக்கில் போதுறாங்க போடுறா. நீ சொல்கிற மாதிரி ஓடி இருந்தால் தென்னந்தோப்புக்குள்ளே ஓடி இருக்கணும்டா. அதாவது இதுக்குள்ளே பூந்து ஈஸியாக நவா அங்கே சொல்கிறேன். எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். வெட்டியாக நம்ம இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தோம்னா கடைசியில் அங்கிட்டு இருக்க போகிறாரு. வேகமாடுங்க. இது ஆயிடக்கூடாது கடவுளே. இதை நம்ம டார்ச் லைட் வச்சுக்க. கீழே பார்த்து ஓடு ஓடு. ஏய், இங்கே நின்றுட்டு இருந்த. இப்படி போய் இப்படியே போனால் தோப்பு. இப்படி போனாரா இப்படி போனாரா? அவர் இப்படி மட்டும்தான் தான் போனார். இப்படி போனால் தோப்பு தான். எனக்கு 4 ஸ்டெப்புக்கு மேலே அவர் எங்கிட்டு போனாருன்னே தெரியல. உள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. உள்ளே இருந்தால் அவர் அசையற சவுண்டு கேட்டிருக்கோம். இப்படி நேராக தான் போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு போயிருந்தா தோப்பு வந்துடும். என்ன பண்ணுவ நீ? மயங்கி இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதான் பிரச்சனை. எப்படி சொல்கிற நீ? என்னோட கெஸ் படி இங்கிட்டு எனக்கு உள்ளே இருக்க மாதிரி தெரில. அவ்வளோ தூரம் உள்ளே யாரும் போக முடியாது. நம்மளால நடக்கக்கூட முடியல. அவர் பயந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு ஓடணுன்னா அங்கே தோப்பு சைடு வந்து அங்கிட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் மரத்தில் ஏறி பார்க்க லைட் அடிச்சு. என்னடா நீ பேசுகிற? மரத்தில் எப்படி பேச பார்க்குறேன்றா? கடுப்பு. நானும் இதுக்கு தாண்டா பயந்துக்கிட்டே இருந்தேன், இப்படி நடந்துடக்கூடாதுன்ட்டு. ஆற்றிக்கிட்டு எதுவுமே நடக்கல. பிடிச்சிருச்சோன்னு எனக்கு தோணுதுடா. அவரை என்ன பேசுறது? ஒரு மாதிரியாக தான்டா இருந்தார். கவனிச்சாரு. அவர் இந்த இடத்துல ஷேக் ஆகிட்டே இருந்தார் பற்றி ஒரு மாதிரி. சொல்லு. அப்போவே அவர் அட்டாக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க. ஆமாம். நீங்கள் நின்றுட்டு இருந்தியா? நாங்கள் இந்த சைடு நின்றுட்டு இருந்தோம். அவர் ஓடுனா இப்படி போனாரா? இது மட்டும் கரெக்டாக சொல்லு. அவர் என்ட்ரான இடத்த என்ட்ரா போ. அப்படியே பூந்து எவ்வளோ தூரம் ஒன்றால் நடக்க முடியுதோ நடந்து அங்கிட்டு வா. நீ எந்த சைடு இப்போ உள்ளே என்ட்ரானியோ அதுக்கு நேராக அப்படியே நடந்து வா. பாரு, நான் சொன்ன மாதிரி இங்கிட்டு தான் வரான். தோப்பு சைடு தான் வரான். தோப்புக்குள்ளே தான்டா போயிருக்காரு. இறங்கி தொலைங்கடா. ஏய், என்னமோ எனக்கு ஆயிடுச்சுடா. என்ன ஈரமாயிடுச்சு? ஈரம் தான்டா, தண்ணிடா. வா முதல்ல இறங்கு. கீழே போங்க. எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. எனக்கு செம்ம கடுப்பாகுது. சரவணன், சரவணன், தோப்பு எதுக்குள்ளப்பா போனோம்? சரவணன், அந்த வீடு ஏதாவது தங்கியிருப்பாரா? அந்த வீடா? வீடு அது யார் வீடுறா? அந்த வீடு ஒரு ஓனரோடது. யார்? எந்த ஓனர்? இந்த தோப்பு ஓனரோடதா? ஓனரோடது. ஆள் இருக்காங்களா? ஆள் இல்லை, அவர் ஒரு பைத்தியம். என்ன சொல்கிற? பைத்தியம்னா ஓனர் பைத்தியமா? இல்லை, அந்த வாட்ச்மேன் தான் பைத்தியம். எது இந்த தோப்பை பார்த்துக்கிட்ட ஆள் இருக்காங்களா? ஆள்லாம் கிடையாது. ஒரு பைத்தியம்னால அவர் இங்கேயே ரொம்ப நாளாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் யூசேஜ் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. லைட் எரியுதேடா. சரவணன், இது வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் வீட்டை செக் பண்ணுறோம். கேணி இருக்குன்னாருப்பா. ஏய், கேணி எந்திருக்கு தெரியாதா? பார்த்து போடா. ஓ மை காட். அப்படி இப்படி லைட்டு டார்ச் கொடுங்க. லைட்டு டார்ச் கொடுப்பா. இப்படி சரவணன், தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கணும். அறிகுறியே இல்லைடா. சரவணன், தண்ணிலாம் கலங்கவே இல்லைப்பா. மோட்ரு ரூம்டா இது. சரவணன், இங்கே பாரு.
அவங்க போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா இங்கே யாருமே வர்றதே கிடையாது. இங்கே எப்போவாச்சும் யாராச்சும் ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் இங்கிட்டு வருவாங்களா, அதுவும் பகலில் இருக்கு மட்டும்தான் வருவாங்களாம். இங்கே யாரோ ஒரு மாதிரி இருக்கவங்க இருக்காங்களாமே. அது வந்து முன்னாடா அவர்லாம் இறக்கிறதுக்கு முன்னாடி. இது வந்து 24 மணி நேரம் எரியும். போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நைட்லேயும் ஆஃப் பண்ண வர மாட்டாங்க, பகல்லையும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தெரிலடா டேய். வாசல் நீ கவனமாக நின்று. யாரோ ஆல்ரெடி உள்ளே விழுந்திருக்காங்கடா. அவங்க சேலை மாட்டி அவுந்து உள்ளே விழுந்திருக்காங்கடா. எவ்வளோ லைட்டு கரெக்டாடி. ஆமாண்டா சேலை கிடக்குது. அவர் தான் அடிச்சிடும். இது அவரோட போர்வையாடா. ஒரு போர்வை சுற்றி இருந்தாரு. அதுவா? அது இல்லடா. அது சேலை தானே, கன்ஃபார்ம் தானே. அது கிடையாது. அவரது இல்லை. வேணாடா அப்படி பயமுறுத்தாரா வாசு, எனக்கு பயமா இருக்குடா. இல்லை சாரி மாதிரி தான் இருக்கு. சாரி தாண்டா அது. சாரி தான்டா. ஜூம் பண்ணி பாருங்க. கரெக்டாக சாரி தான் 100% சாரி தான். சரவணன் ப்ரோ. அவருக்கு நீச்சல் ப்ரோ எங்கேயா போன? தூக்கிலாம் போடாதீங்கடா. ஏற்கனவே கலங்கலன்னு தான் நான் பார்த்து. என்னடா இங்கே யாரும் தெரியுற மாதிரி இருக்கு. எங்க கூட வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணீங்க? இந்த இடத்த விட்டு மட்டும் போயிடாதீங்க. பக்கத்தில் போகாதடா. உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்கள் கூட வந்து ஆளை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். பக்கத்தில் போகாதடா. இந்த கேமரா விட்றோம். வேணாண்டா உங்கள் கிட்டக்க நான் வரலாமா? தயவு செஞ்சு எங்கள் கூட வந்து ஆளை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அவர் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? லைட் ஆன் பண்ணு. லைட் ஆன்ன்றா. ஆன் பண்ணிட்டேன் நான். ஆனாண்டாங்க. லைட் அப்புறம் ஆஃப் ஆச்சு. என்னடா மேஜிக் கட்டிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்குள்ளே வர்றான். சரவணன் இப்போ பார்த்தது மனுஷனா என்னடா? அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போண்டா. அவங்க வீட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், இப்போ தான் வேறு கல்யாணம் வேறு ஆயிருக்கு, எனக்கு வர வேணான்னு சொன்னாப்புல. வாசு நீ போய் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா என்ன சொன்னால் அவரை ஃபஸ்ட்டு நம்ம சேஃபாக கண்டுபிடிக்கிறோம். இதை தேடி எங்க கிட்டக்க வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்த சரவணனை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ப்ளீஸ் எங்கள் கூட வந்தவரை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் கிளம்புறோம். உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறோம். இங்கிட்ட வந்து பாதை போயிட்டு இருக்கு. ஹலோ எங்கே போனீங்க? எங்கள் கூட வந்தவரை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இதை மட்டும் எங்களுக்காக பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ அந்த லைட்டு அப்புறம் ஆஃப் ஆச்சு. தெரியலடா. அந்த லைட்டை ஆஃப் பண்ணோன்னு அந்த உருவத்தை காணண்டா. ஆமாம் நான் பயந்தே போயிட்டேன். ஒரு செகண்ட் நீங்கள் உங்களையும் காணாம போயிருவீங்களோன்ட்டு. வாசு போய் அவரை தேடுவோம். அதுக்கப்புறம் அந்த இது பண்ணிக்கிறேன். எப்படி அவர் தேடி அங்கே தான் ஒரு உருவம் ஒன்று இருந்துச்சுல, அதுவே ஒரு அவர் எடுத்து கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு என்ன சொல்லுவேன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அப்போ பயப்படாது. ஒன்றும் ஆகாது. வாசு நம்பி தேடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தேடினா கிடைக்க மாட்டார். எல்லாரும் தனித்தனியாக போகலாம். ஆளுக்கு ஒரு திசையில் போங்க. 4 பேர் இருக்கோம். காணலாம் போக மாட்டோம். இந்த கேமரா வச்சுக்க. அவரை நம்பி வந்தாரோ அவரை நம்ம கண்டுபிடிச்சி தான் அவனை வேறு வழியே கிடையாது. உன்ட்ட டார்ச் லைட் இருக்குல்ல, உன்ட்ட ஃபோன் இருக்கா? இருக்கு. தேடுவோம். அவரை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும். இந்த பக்கம் போங்க. இல்லை நான் இந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் தான் அந்த உருவம் போன மாதிரி இருக்கு. சரி ஓகே. ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க. ஒரு ஆள் அந்த தோப்பு எங்கே மிஸ் ஆனார்ல அங்கே லைட் இருக்குது. லைட் இருக்குது பாரு. இல்லை ஓடாதா சறுக்குதுடா. உள்ளே லைட் இருக்குதுப்பா. முன்னாடி உள்ளே இருந்துச்சா? இல்லைடா வாசி, எனக்கு தெரிஞ்சு கரண்ட் போயிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. மேபி அப்படியே கூட இருக்கலாம்டா. இந்த சாமி ஃபோட்டோலாம் இருக்குடா. அதான் கரண்ட்டு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன்டா. உள்ளே போய் பாடுறா. ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவரை கண்டுபிடிச்சி தொலைங்கடா. இப்படியே விட்டா ஏதாச்சும் ஒரு பண்ணிருண்டா. எனக்கு அவங்க வீட்டுக்கு என்னடா நான் பதில் சொல்லுவாங்க? அவங்க வீட்டில் என்னைய தாண்டா கேட்பாங்களே, என்னை நம்பி தாண்டா அவங்க வந்தாங்களே. எங்கள் கூட வந்தவரை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் கிளம்புறோம். ஹலோ சவுண்டு கேட்குது. சரவணன் நான் இங்கிட்டு போகிறேன். ஒரு ஆள் தோப்பு கிட்ட போங்க, ஒரு ஆள் எங்கிட்ட போங்க. நீ வேணா தீனை கூட வச்சுக்க. ஃபோன் டார்ச் ஆன் பண்ணிக்க. எங்கடா கண்டுபிடிக்கிறீங்களோ அங்கேருந்து விசில் அடிங்க. விசில் அடித்தோன்னா அந்த இடத்துக்கு மீதி ஆட்கள் எல்லாரும் வந்துடணும். இதான்டா விஷயம். மறந்துடாதீங்கடா. போகலாம். எதாவது சீக்கிரம். ஏதாவது ஆபத்துனாலும் விசில் அடிச்சிருங்க. வந்து போ இங்கிட்டு போ. சரவணன் பெரிய காடு மாதிரி போய்கிட்டே இருக்கே. எங்கே போய் தேடுறது? நான் ஃபோன் எடுத்து வச்சுக்கணேன். இதுலேயே எடுத்துரு. அவர்கிட்ட இருக்காரான்னு பாருனே. பார்த்த உடனே விசிலடி. இங்கே போங்க. கேர்ஃபுல்லாக தேடலாம்டா. மாசம் அங்கிட்டு போயிட்டான். கொஞ்சம் சேஃபாரு. எதனால பரவாயில்ல சேஃபாரு. என்ன சேஃபாரு எதுவும் நீ பயப்படாம. ஆமாம் கண்டுபிடிச்சி வந்துருங்க.
வாங்கிட்டு வா. எங்கிட்ட தனியாக போகாதீங்க. ஆக்சுவலாக எங்கிட்ட 2 வழி போகுது. எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரில. இங்கிட்டு தான் போக சொல்லி மனசை சொல்லுது. சரவணன், சீரியஸாக சொல்கிறேன், இப்படி ஒரு தருணங்கள் வரும்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரவணன், அவருக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. இப்போ யாரை கத்துனாங்க? சரவணன், 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 சரவணன் ப்ரோ இருக்கீங்களா? நீங்கள் தான் கத்துனீங்களா? இப்போ கேட்டுச்சுல. ஆக்சுவலாக அம்மானிஷா சவுண்டு தான் கேட்குது. இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் தேடுறதுன்னே தெரில. ஆக்சுவலாக ரொம்ப தப்பு. எங்கள் கூட வந்தவரை மட்டும் எங்கள் கூட அனுப்புங்க, நாங்கள் இங்கே வந்து கிளம்பிடுறோம். ஹலோ சரவணன் ப்ரோ, சரவணன், சரவணன், சரவணன் ப்ரோ, சரவணன். ஐயோ, இவர் எங்கே போனாருன்னே தெரியலையே. தீனு வேறு பார்த்துட்றோம். சரவணன், நான் சத்தியமாக இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போ நடக்கும்ட்டு தேவையில்லாத வேலை இது. நான் எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தனோ அதே தான் இப்போ நடந்துருச்சு. ஆளுக்கு ஒரு சைடாக போயிருக்கோம், மூளைக்கு. கிடச்சிருவாராடா. கண்டிப்பாக கிடப்பார் அதுன்னு. எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். நான் விடிகிற வரைக்கும் தேடாமல் விட்டுட்டுலாம் போக முடியாது எங்களால். இப்போ தாண்டா கல்யாணமே, மேரேஜே பண்ணி. சரி விடு, நீ தனியாக போயிடாத, என் கூட ஏறு. நீ கூப்பிட்டா எந்திரிக்கிறான்னு பார்த்தோம். சரவணா, இதுக்குள்ளே தாண்டா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வா, கையை பிடிச்சிக்க, விழுந்துடாத அங்கிட்டும். பார்த்து வாடா தின்னு. சரவணா, பூரா கூப்பிட்டுட்டேரா. சரவணா, சரவணாண்ணே, சரவணா, எங்கண்ணே போயிட்டு வாண்ணே. ஓ வெளில வந்துறியா? அது வந்துருச்சுடா. நான் எதிர்பார்க்காததில் இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன தப்பாக தோணுதுன்னா, இவங்களும் தொலைஞ்சிருவாங்க, நாங்களும் தொலைஞ்சிருவோமோன்ற ஒரு பயம் தான் ஓடிட்டு இருக்கு. சரவணா, சவுண்டு யாரு? அவரை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்பிடுறோம். நிம்மதிக்கிட்டு வரமாட்டோம். சரவணா, சத்தியமாக இந்த இடத்துக்கு நாங்கள் திரும்ப வரமாட்டோம். எங்கள் கூட வந்தவரை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். சரவணன், ஹலோ. செம்ம காண்டு புண்டி ஆகுது. இந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஏதோ பண்ணியிருக்காங்க இங்கே. இவ்வளோ ஹைட்டான செடி இருக்கிற இடத்துல நடுவில் சென்டரில் மட்டும் அமைங்கிருக்கு வட்டமாக. இது ட்ரோனில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பறவை, ஏதோ பறவைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ பண்ணியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? சென்டரில் கருப்பா யாரும் இந்த இடம் அவானிஷான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. இந்த சைடு யாரும் வரதில்லைன்னு சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கும் தெரியும். இந்த இடத்த யாரும் தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்களோ. எங்கே போய் தேடுறது? போலீஸ்க்கு கால் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரவணன், ஹலோ, இங்கே இருந்தீங்கன்னா சவுண்டு கொடுங்க ப்ளீஸ். இன்னைக்கு தூரம் வரைக்கும் இப்படியே இருந்தால் நான் எங்கே போய் தேடுறது? சத்தியமாக முடியல. முடிஞ்ச வரையும் நான் தேடி போயிட்டுருக்கேன். அவரை
அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. இவனுங்க வேற ஒரு சைடு போயிருக்கானுங்க. எப்படியாச்சும் அவரை கண்டுபிடிச்சே ஆகணும். ஸ்டார்டிங்கே அவர் ரொம்ப பயந்தார். அவருக்கு என்ன ஆச்சோ? சரவணன், இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டுது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடியா என்னன்னா, பகல் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி விடிஞ்ச அப்புறம் வெளிச்சத்தில் எங்கிட்ட தெரியுறாருன்றது பார்க்கணும். அப்படி இல்லைனா வேற வழியே கிடையாது. இல்லை என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீ தேடி கண்டுபிடிக்காம போகிறதே இல்லை. என்ன எனக்கு ஒரு பயம்னா, பொசஸ்ட் தான் ஆயிருப்பாருன்ற பயம் தான். பொசஸ்ட் ஆயிருந்தாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கே அவரை நிலையறியாமல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபஸ்ட்டு அவர் உள்ளே போன எடுத்துக்கிட்டே பார்ப்போம் கொஞ்சம் நேரம். அங்கே எங்கிட்டும் இருக்காரான்னு தெரில. சவுண்டு ரொம்ப நம்ம போக வேண்டாம். நம்மகிட்ட வந்து உனக்கு மனசாட்சி இருக்கா? எதுக்கு தேவையில்லாத எங்களை பிடிச்சி நீ டார்ச்சல் பண்ணுற? நான் உங்களுக்கு நல்லது பண்ணதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்தோம். அவரை மட்டும் விட்டு நாங்கள் போகிறோம். தயவு செய்து விட்டுருங்க. டென்ஷனாக வரும். எனக்கு என்ன கோவம்னா, இவங்களுக்கு எதுவுமே நம்ம தப்பு பண்ணவே இல்லை. என்ன மயிருக்கு நம்மளை பிடிச்சி இது பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. பேய்க்கு ரொம்ப பயப்படுறவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும்டா. எங்கிட்டும் போய் தொலைஞ்சிடாரா, கூட ஏறா. நான் அப்போவே இதுதான் பயந்தேன், இந்த மாதிரி எதுவும் ஆயிருமோன்ட்டு. பார்த்து 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 உண்மையாலுமே உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அவரை விட்டுருங்க. நாங்கள் உங்களுக்கு நல்லது தானே பண்ண வந்தோம். தேவலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பயமாக இருக்குடா, ஏதாவது ஆயிருமோன்னு. சத்தியமாக நான் சொல்கிறேன், இப்படி நான் நடந்துடக்கூடாதுன்றதான் ஒவ்வொரு வாட்டி பயப்படுவேன். இதே மாதிரி ஒரு வாட்டி நடந்தது எங்கே தெரியுமா? ஏதோ ஒரு ஸ்கூலோ காலேஜோ தெரில, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அங்கே இதே மாதிரி ஒவ்வொரு ஆளாக காண போனாங்க. எனக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் ரொம்ப இருக்குது. ப்ளீஸ் கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்பிடுவோம். இனிமேட்டு இந்த சைடே வரமாட்டோம். அவர் அப்பயுமே படித்து சொன்னார், நான் வரல, என்னை விட்டுருங்க, நான் அங்கிருந்தே காட்டிட்டு போகிறேன்னாரு. இன்றைக்கி நான் அவர் கூப்பிடவே கூடாதுன்றா இருந்தேன். அவ்வளோ தூரம் கான்சியஸாக இருந்தேன். போன தடவை லேட் ஆக்கிட்டோன்ட்டு. நீ வேறு லூஸ் மாதிரி பண்ணாரா? வாடா தின்னு, வாடா இங்கே கடப்பாடுறா, வாடா அவரு, வாடா கடப்பாடுறா அவரு, வாடா வாடா. அம்மா ஏதாச்சும் பண்ணி காப்பாத்து. என்னால் முடியல. கேட்குது சவுண்டு போடுறீங்க. உங்களுக்கு மாதிரி இருக்கா? வாடா ஜினி. பயமா இருக்கு. வாசு வாடா, வாசு நீயாச்சும் கூட வந்துடுறா. நம்மளாச்சும் 2 பேராக இருக்கோம்டா. சிறுலன்னு அவனும் தனித்தனியாக போயிருக்காங்கண்ணா. சரவணன், எங்கே இருக்கீங்க? கேட்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கேட்டால் எதுனா சவுண்டு கொடுங்க, நான் அங்கே வந்துடுறேன். ஹலோ, கேணியா? கேணி ஏதோ இருக்குங்கண்ணே. என்னது இது? இங்கே பாருங்க, ஒரு ஈபி போஸ்ட்டே திரும்பி அப்படி சொருவி இருக்கு பாருங்க, உடஞ்சி. ஆக்சுவலாக ஈபி போஸ்ட்டு இப்படி உடையாது, ஏன்னா கம்பி இருக்கும், ஃபுல்லாக காங்க்ரீட் இது. ஓ மை காட், என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அவனுக்கு தெரியுதா அந்த பெண்டு? என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த காட்டுக்குள்ளே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி போஸ்ட் மரம் இப்படி உடஞ்சி இப்படி எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. சவுண்ட் கேட்குது. ஹலோ ஹலோ, எங்கள் கூட வந்தவங்கள எங்கள் கூட விட்டுருங்க, நாங்கள் கிளம்புறோம். ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், எங்க கூட பேசுங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க ப்ளீஸ். சத்தியமாக முடியல எங்களால். ஹலோ, எங்கே போனீங்க? ஹலோ சரவணன்,
ஹலோ சரவணன் எங்க இருக்கீங்க? நம்ம ஸ்டார்டிங் இடத்துக்கே வந்துட்டோம். எங்கிட்ட அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நாங்கள் போன தடவை என்ட்ரானோம் பார்த்தீங்களா? நாங்கள் நைட் விஷன் கூட செட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி தேடியாச்சு. சரவணா அடப்பாங்கடா. என்னடா சவுண்டு? ரொம்ப பயங்கரமாக கேட்குதுடா. பயப்படாத இருடா தினே. என்னடா பயமாக இருக்கு. போன தடவை அங்கே தான்டா பேய். இருடா தினே இருடா. போன தடவை அங்கே தான்டா பேய் பார்த்தோம். இருடா தினே ஒரு நிமிஷம். அவரு கிடைக்கணுமா நம்மடா? என்னமோ அவர் எங்கே இருக்கு? எனக்கு எதனா ஆச்சுன்னா டக்குனு போய் வாசவை கூட்டு வந்துரு. நான் சொல்றது கேளு. அவர் முக்கியம். அவர் எனக்கு என்னமோ அவர் இருக்க போறாரு. அவர் தான் நினைக்கிறேன். விசில் சவுண்டு தானே? கடைசிட்டாரு போல. விசில் சவுண்டு கேட்குது. கண்டுபிடிச்சிட்டானுங்க பிறகு. ஒரு கண்டுபிடிச்சி கிடைச்சிட்டாரு போல. சொல்லுங்க அப்புறம் எழுப்புடா. நான் பயமா இருக்கா? வாசி வாங்கடா. கடைசிட்டாரா? இங்க இருக்காரா? வாசி கடைசிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்காராடா? இருக்காரா? வந்துட்டேன். வாசி வாங்கடா. பக்கத்துல போ. பயமா இருக்கு. என்னமா ஆனமா இருக்காரு அவரு. ஏதோ வந்துடா. டேய் ராதமா சீக்கிரம் வாங்க. வந்துடா. வாணே சிறுலனை வாணே சீக்கிரம் வாணே. அவன் எங்கடா? அவனை கூப்பிடுனேன். விசில் அடினே. அவனை விசில் அடிச்சு வர சொன்னேன். இல்லை உடனே கடைசிட்டாருன்னு எனக்கு தைரியமா இருக்குண்ணே. பாசு எங்கண்ணே? அவனை கூப்பிடுனேன். வந்துட்டேண்ணா. பக்கத்துல போக பயமா இருக்குண்ணே. அவருக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு தோணுதுண்ணே. இருக்காரா? இங்க இருக்காரா? வாடாது எங்க இருக்காரு? இங்க போறா. கடவுளே பயமா இருக்கா? சீக்கிரம் வாடா. எங்க இருக்காரு? இங்க இருக்காரா? தூக்குடா டக்குனே. பயமா இருக்குடா. ஐயோ பக்கத்துல இருக்காரா? வாசு வாடா. தூக்குடா. பயமா இருக்கா? பொசஸ் தான் இருப்பாரு. பொசஸ்னா ஓ மை காட். புடி தூக்குடா. தீனி புடுடா. நீ போய் தூக்குடா. தூக்குடா. தீனி போடு. சரவணா என்ன இங்கே இருக்க? தண்ணி இல்லடா. இல்லையா? தண்ணி இல்ல. தண்ணி கூட எடுத்து வர மாட்டீங்களா? தண்ணி இல்லடா. நீ தூக்குடா. கார் கூட்டி போறோம்டா. கண்ணு திறந்துட்டாரா? கண்ணே திறக்கல. சரவணா அடக்குறாரா? நில்லுங்கடா. நிச்சயடா. அவரு அடக்குறாரு. ஒரு நிமிஷம் பேசுங்க. சரவணா ஒன்றும் இல்லை சரவணா ப்ரோ. ஒன்றும் இல்லை. கண்ணு முழிக்கிறாரு ப்ரோ. கூட்டு போயிடும்டா. இங்க இருக்க சேஃப்லடா. கார் கூட்டிட்டு போங்க. எந்திரிச்சானா வேகமா நடந்துருவாரு. சொல்றேன். நானாச்சு தூக்கிட்டு. சரவணா நடக்க முடியுமா? சரவணா ஃபுல்லா மேடு பண்ணலாம்டா. சரவணா நடக்க முடியுமா? நடப்பாரு ப்ரோ. வாங்க. ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. ஒன்றும் இல்லை. வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? வாங்க. ஏய் தண்ணி கேட்குறாரா? காரில் இருக்கிறவங்க எடுத்து வந்துட்டாடா. எல்லாருமே போயிடலாம். அந்த போரையை வாங்கிக்கோங்கப்பா. அவர் காலில் இதாகுது. என்னடா ஆச்சு அவருக்கு? ஒன்றும் இல்லை. ரைட் அடிக்கிறேன். வாங்க. பிடிச்சிக்கூடா. கொஞ்சம் நில்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை. சரவணா ஒன்றும் இல்லை ப்ரோ. வீட்டுக்கு ரெட்டையா? சரவணா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க. லைட்டை கண்ணில் அடிக்கவா? பாருங்க. ஒன்றும் இல்லை. தெரியுதா? தெரியுதுண்ணா. பார்த்து ரொம்ப ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லாரும் இல்லைங்க. வாங்க போகலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் தான். கேமரா தூக்கிடுறா. நீ அதான் தூக்கிடு. கேமரா உள்ள வச்சிடுறா. நான் என்ன 2 கையில் 2 கேமரா இருக்கு. எப்படி நான் தூக்கிட்டு என் கையில் கொடுங்க. ஆஃப் நீங்கள் போய் நீங்கள் நான் ஒருத்தக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம். அதான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் தூக்குங்க. கேமரா வேணும். ஒன்றும் வேணும். ப்ரோ நடக்கிறீங்களா? லைட் ஆன் பண்ணுறா. பார்த்து உட்கார விடா அவரை ஃபஸ்ட்டு. ஓகேவா ப்ரோ? அவருக்கு கீழே கிடக்குறா செருப்பு.
ஏய் அவர் கூட ஒரு ஆள் உட்காருங்க நண்பா அங்கிட்டு வந்துரு. அவர் வண்டிடா. வண்டி நீங்க எடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவர் வந்து வீட்டில் விட்டுருவோம். சரி ஃபர்ஸ்ட் அவர் வண்டி சாவி வாங்க அவர்கிட்ட. தண்ணி கூட வாங்கி வைக்க மாட்டீங்க என்ன? ஏன்னா இருந்துச்சுன்னு நினச்சேன்டா. தண்ணி வாங்கி வைக்கணும் உனக்கே தவிக்காதா தண்ணி? வண்டி சாவி கொடுங்க ப்ரோ. இருக்கா இல்லையாமா? லைட் அடிக்கவா? இருக்கு லைட் அடி. இந்தரா நீங்கள் 2 பேரும் வண்டி எடுத்துருக்கீங்க. கேமராவெல்லாம் பேக்கில் வை. சீக்கிரம் வாங்கடா. இந்த ரஜினி கேமரா அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்றான். ஹாஃப் அன் ஹவரில் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே கொண்டு போய் இவன்ட்ட கொடு, திருவங்கிட்ட கொடு. கேமரா சரி நாங்கள் போகிற சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வந்துருங்கடா.